ஹாய் எவ்ரிவன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல். இதுக்கு முன்னாடி எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் தெளிவாக பார்த்துருப்போம் ஒரு எனர்ஜி ஸ்டேட் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, எக்ஸைட்டட் எனர்ஜினா என்ன, ஒரு ஆர்பிட் விட்டு இன்னொரு ஆர்பிட் போகும்போது அதோட பொட்டன்ஷியல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகேவா? ஸோ இப்போது அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது அயான்னா என்ன? இப்போது ஹைட்ரஜன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், H+ வந்து நம்ம அயான்னு சொல்லுவோமா? ஓகேவா? அப்போது அயனைசேஷன் ஆகுதுன்னா அப்போ அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு ஆட்டம்லேருந்து ஏதோ ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுதுனா, இப்போ இந்த ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போமே, ஹைட்ரஜன் ஆட்டம் தான், ஒரு ஆட்டம் தானே இருக்கும், சாரி ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கும். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானை நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதை தான் வந்து இப்போது ஃபுல்லாக இருந்து ஹைட்ரஜன் ஆட்டம், ஓகேவா, நியூட்ரல் ஆட்டமாக இருக்குது. இப்போ நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது என்னவா மாறிடும்னா H+ மாறிடும். ஓகேவா? ஸோ நான் இது ப்ளஸ் E- கொடுத்தா தான் எனக்கு ஹச்சாக வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரானை அதோட ஸ்டேட்லேருந்து ஆர்பிட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ த மினிமம் எனர்ஜி, நான் கொடுக்குற மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் அன் எலக்ட்ரான், எதுக்கு? இந்த ஆட்டமில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேட் இதுதானே கிரவுண்ட் ஸ்டேட், இது ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுக்குற மினிமம் எனர்ஜி தான் நான் என்ன சொல்லுவேன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா அது அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்து நான் அதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இந்த ஆட்டம் என்னவா மாறி போகுதுன்னா அயனைஸ்டு ஆட்டமாக மாறி போகுது. ஓகேவா? அயோனைஸ்டு ஆட்டம். ஸோ H+ மாறி போகுது. இல்லை இன்னும் எனக்கு புரியலன்னா நான் ஒரு டயக்ராம் உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு மாடல் இருக்குது. இதில் இப்போது ஒரு ப்ரோட்டான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு ப்ரோட்டான் வச்சிட்ட பிறகு நல்லா கவனிங்க, ஒரு ப்ரோட்டானை வச்சிட்ட பிறகு இது ஹைட்ரஜன் ஆட்டம்னு வந்துடுது, ஸ்டேபிள்னு சொல்லியாச்சு. பட் அயான்னு இருக்குது, இது முக்கியம், அயான்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அகைன் ப்ரோட்டான் மட்டும் இருக்காது, ஸ்டேபிள் ஆக்கணும்னா நியூட்ரான் வேணும், ரைட்டா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஒரு எலக்ட்ரான் எடுத்து போய் வைக்க போகிறேன். அப்படி எலக்ட்ரான் வைக்கும்போது இங்கே அயானாக இருக்கிறது என்ன மாறுது பாருங்க, நியூட்ரல் ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்போது நான் ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஆட்டமை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஆட்டமை ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடும்? பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டுனா அயானாக மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான், ஓகேவா, இந்த ப்ராசஸ் பேர் தான் அயனைசேஷன்ன்றாங்க. அண்ட் நான் அதுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி, இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மினிமம் எனர்ஜி ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேட், இதான கிரவுண்ட் ஸ்டேட், இது ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், அதுதான் என்னன்னா அயனைசேஷன் எனர்ஜி. புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நமக்கு தெரியும், இப்போது இ அயனைசேஷன் தானே வேணும், ரைட்டா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இ அயனைசேஷன் ஃபுல்லாக இதில் கொஞ்சமாக இருக்கிறேன். இப்போது இங்கேருந்து எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்ணுற, சரி எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டால் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு நான் எடுத்துன்னு போகிறேன். இன்ஃபினிட்டிக்கு எடுத்துன்னு போகிறேன். எங்கேருந்து? ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சிம்பிளான ஃபார்மில் தான், என்னது, En = -13.6 Z²/n² பார்த்துருப்போமா? கரெக்டாக? Z² சரியா இல்லை, வெயிட் பண்ணுங்கள். ஸோ Z²/n² எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம மேலே சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஒரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். E1க்கு -13.6, E2க்கு -3.4, E3க்கு -1.51. ஸோ அதே போல் தான் இங்கேயும். ஸோ நான் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் பார்க்குறோம். அப்போது Z = 1, N = எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சாரி கிரவுண்ட் ஸ்டேட்டோட இந்த வேல்யூ என்ன, N = 1. அதுவே இங்கே ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் N = 2ன்னு சொல்லுவோம். தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் N = 3ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இன்ஃபினிட்டின்னு பார்க்கும்போது இது எந்த ஆர்பிட்டில் இருக்குன்னு தெரியல, நான் அப்படியே இன்ஃபினிட்டி தூரம் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகேவா? எங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன், இங்கே ஆரம்பித்து எலக்ட்ரானை தூக்கிட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ எங்கே போயிருதுன்றப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, கரெக்டாக? ஸோ இன்ஃபினிட்டின்னு வச்சுட்டேன். அப்போ இன்ஃபினிட்டி நீங்கள் போட்டால் எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி என்னது, 0. அப்போது 0 மைனஸ் ஏன் மைனஸ்னா -13.6 வந்துடும் எலக்ட்ரான் வோல்ட். மீது எங்கே போகும்னு கேட்டால் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், ஃபஸ்ட் ஆர்பிட் தான் எடுக்கிறோம், ஐ மீன் ஃபஸ்ட் ஸ்டேட் தான் எடுக்கிறோம். N = 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 1 மாறிடும். அப்போது வெறும் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் கண்டுபிடிக்கும். இங்கே மைனஸ் அப்போது +13.6 எலக்ட்ரான் வோல்ட், கரெக்டாக? ஓகே, இது எதுக்கு? ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும். இன்கேஸ் காமனாக அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஆகாது, அப்படியே வந்துடும். வெறும் 13. E அயனைசேஷன் = 13.6 Z²/n². இது காமனாக எல்லாத்துக்குமானது. ஓகேவா? ஸோ நம்ம இன்கேஸ் ஹீலியம் எடுத்தால் ஹீலியமுக்கான அட்டாமிக் நம்பர் 2. ஸோ Z இருக்கிற இடத்த நான் 2 போட்டு ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். N இருக்கிற இடத்த நான் ஃபஸ்ட்டு இன்கேஸ் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ரிமூவ் பண்ணால் N = 1, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து ரிமூவ் பண்ணால் N = 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து ரிமூவ் பண்ணால் N = 3 போடும். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான், நீங்கள் நினைக்கிறத விட எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. இந்த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் an electron in the atom to remove from the ground state, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ பொட்டன்ஷியல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியலே பார்த்துருக்கோம். அதாவது இந்த அயனைசேஷன் எனர்ஜி
பர் யூனிட் சார்ஜ். ஒரு சார்ஜுக்கு எவ்வளோ அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படுதுன்றது தான் எனக்கான பொட்டன்ஷியல். ஓகேவா? இந்த அயனைசேஷன் எனர்ஜி எப்படி எழுதலாம்? இந்த அயனைசேஷன் எனர்ஜி இ அயனைசேஷன் ஈக்குவல் டு இ வோல்ட்னு எழுதலாம். ஸோ இந்த வின்றது தான் என்னன்னா இப்போ எனக்கு தேவைப்படுற அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அப்போது இங்கே எழுதுறேன், வி ஈக்குவல் டு இ பை இ அயனைசேஷன். ஓகேவா? கரெக்டாக தப்பா? தப்பு. எப்படி வரும்னா இ பை இன்னு வரும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இங்கே இ அயனைசேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது மைனஸ் ப்ளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டா. அப்போது டிவைட் பை இன்னு போட்டால் இந்த ஈயும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு 13.6 வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ நல்லா பாருங்கள், இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற எனர்ஜி எவ்வளோனா, தேவைப்படுற வெளில ஒரு டிஸ்டர்பன்ஸ் குரூப்புக்காரங்க வந்திருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இ ஈக்குவல் டு என்னன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனா எனக்கு தேவைப்படுற எனர்ஜி எவ்வளோனா 13.6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா வி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13.6 வோல்ட். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புரியலாம் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்கும் கூட, அதனால தனி வீடியோ போட்டிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுறத விட கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சது பிடிக்கல, புரிஞ்சது புரியல, பிடிச்சது பிடிக்கிறத விட புரிஞ்சது புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.